வணக்கம். மனிதன் என்பவன் ஒரு விதையைப் போன்றவன். நாம் கருவாக உருவாகும் போதே நம்மோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முடிவாகிடுது. அது ஒரு விதை உருவாகும் போதே அது என்ன மரமாக வெளிப்படும்னு முடிவாகிவிடும். அது எவ்வளவு பெருசா வளரணும், எப்போ மலரும், எவ்வளவு இலைகளை கொண்டிருக்கும், எவ்வளவு வருஷம் வாழும்லாம் தெரியாது. அதோட அடிப்படை அது முளைப்பதற்கு தேவையான, அது வளர்வதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் அந்த விதைக்குள்ளே இருக்கும். ஒரு குழந்தையும் அப்படிதான் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறந்த உடனே அதை நாம் பராமரிக்க வேண்டியது இருக்குது, கவனித்து கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா மனித குழந்தை முழுமையான பக்குவமான நிலையில் பிறப்பது கிடையாது. ஒரு மிருகத்தை எடுத்துட்டோம்னா, ஒரு மான் போன்ற ஒரு மிருகம் பிறந்து சில மணி நேரங்களில் அது தானாக நிற்கும், பால் குடிக்க கற்றுக்கொள்ளும், ஓரளவு தன்னை தானே பராமரிக்க அது கற்றுக்கொள்ளும். அப்புறம் சில மாதங்கள் அல்லது சில மாதங்கள் அது தாயோடு இருந்தது, அப்புறம் அது தானாக தன்னுடைய வாழ்க்கையை அதனால் கவனித்து கொள்ள முடியும். ஆனால் மனித குழந்தை அப்படி கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, உடலியல் ரீதியாக பெண்கள் அவர்களுடைய இடையின் அளவு குறைந்து கொண்டே போவது, மனிதனின் மூளையின் அளவு பெரிதாகி கொண்டே செல்வது. அதனால் குழந்தை பிறக்கிறது எளிதான விஷயம் கிடையாது. தலை அவ்வளோ பெருசு இருக்குங்கும்போது குழந்தை வெளியில் வர்றது எளிது கிடையாது. இப்போ இது இன்னொரு காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா, மனிதன் ஒரு சமூக பிராணி. அவன் காட்டில் பிறக்கிறது இல்லை. காட்டில் என்ன சூழல் நிலவுதுங்கிறது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே மாதிரி தான் இருக்குது. பெரிய மாற்றங்கள் இல்லை. அதனால் ஒரு மான் அங்கே பிறந்துச்சுன்னா அதுக்கு தெரியும், உள்ளுணர்வு மூலமாக அது எந்த சூழல் அது இருக்குது, எப்படி வாழணும்னு தெரியும். ஆனால் மனித குழந்தை அப்படி கிடையாது. மனித குழந்தைக்கு தான் எந்த ஊரில் பிறந்திருக்கோம், என்ன மொழி பேச போகிறோம், என்ன மாதிரியான காலகட்டத்தில் வாழ்கிறோன்னா தெரியாது. அப்போது அது குடும்பத்தில் மற்ற பெரியவர்களின் துணையுடன் வாழ கற்றுக்கொள்ளும் போது மெல்ல மெல்ல ஒரு சமூக பிராணியாக தன்னை கட்டமைத்து கொள்ளும். அதாவது தான் ஒரு தனி உயிர், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை போல் மற்றவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வது போல் மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழணும். இதற்கு என்ன தேவையோ அதை அந்த குழந்தை கற்றுக்கணும். மற்றவர்களையும் அது தொந்தரவு பண்ணக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை அது வீணடித்து கொள்ளக்கூடாது. அப்போ தான் அந்த குழந்தை ஒழுங்காக வாழ கற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த அடிப்படையில் யோசித்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை எப்போ உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுது, முழுமையான மனிதனாக மாறுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த மனிதர்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள். யாரையாவது ஒரு முழுமையான மனிதர்னு சொல்லுவீங்களா? அவர் முழுமையாக வளர்ந்தவர்னு சொல்லுவீங்களா? இப்போ ஒரு மரம் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுவே நான் வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்லுவான். ஆனால் ஒரு மரம் எப்போ பூத்து காய்ச்சி கனிக்குதோ அப்போ தான் அது முழுமையாக பக்குவம் அடைஞ்சதுன்னு சொல்லலாம். அதாவது இன்னொரு சந்ததியை உருவாக்குவது என்பது அந்த உயிர் முழுமையான பக்குவ நிலையை அடைந்ததுன்னு சுட்டி காட்டுது. இப்போ அதன் அடிப்படையில் நாம் பருவம் எய்தவுடன் நாம் முழுமையாயிட்டோம்னு சொல்ல முடியுமா? அது உடலியல் கோணத்தில் தான். உளவியல் ரீதியாக அதற்கு நீண்ட நாட்கள் ஆகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா 40-45 வயசு ஆகும்போது தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை குறித்து ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும், தன்னை பற்ற தெளிவு கிடைக்கும். அதுதான் மிட் லைஃப் கிரைசிஸ்னு உளவியலில் சொல்கிறாங்க. ஏன் அவ்வளவு காலம் எடுக்குது? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல்வேறு வித அனுபவங்களை எதிர்கொள்ளணும். ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான எல்லாமே நம்முடைய உடலில் இருக்குது. ஒரு விதை முளைப்பதற்கு தேவையான எல்லாமே அந்த விதையில் இருக்குது இல்லையா? அது முளைச்ச உடனே வேர் விடுது. வேர் விட்டு 2 இலைகள் விடும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த விலையோட ஓடு வெளியில் தெரியும். புளியங்கொட்டையெல்லாம் முளைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புளிய விதை அந்த குருத்தோட நுனியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த செடி அந்த விதையில் இருக்கும் எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி முளைச்சிருச்சு அப்படின்னு பொருள். இப்போ நாம் ஏன் அப்படி முழுமையடைவதற்கு அவ்வளவு நாட்கள் ஆகுது? ஏன்னா அதுதான் நம்முடைய அகங்காரம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ நம்ம அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒரு ஓடு போல் நம்மை பாதுகாக்குது. அது நம்முடைய உடலில்
நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லாமே இருக்குது. அதுதான் நம்ம ஆழ்மனம்னு சொல்கிறோம். அது சரியாக தெளிவாக துல்லியமாக தெரியாது அது என்ன ஏதுன்ட்டு, நம்மளாலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒப்பு நோக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவமற்றது, நாகரிகமற்றது, ஒரு மிருகத்தை போன்றது தான். ஒரு நாகரிகமான சமூகத்தில் ஆழ்மனதில் இருப்பதை அப்படியே வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. அப்போது அந்த சமூகத்தில் நம்முடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும், என்ன சாப்பிடலாம், எப்படி சிரிக்கலாம், எப்படி உடை அணியலாம், இதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்குத்தான் அகங்காரம் தேவைப்படுது. அப்போது அந்த அகங்காரத்தை கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்னா சமூகத்துக்கு ஏற்றபடி நம்மளை மாற்றிக்கொண்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா சில அடிப்படையான விஷயங்கள் வேணும். கல்வி வேணும், வேலை வேணும், வேறு சில தேவைகள் கூட இருக்கக்கூடும். அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அது பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே ஒரு கல்வி வேணும், வேலை வேணும், திருமணம் வேணும், குழந்தை வேணும், ஒரு குடும்பம், ஒரு வீடு, அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சால் தான் ஒரு முழுமையான மனிதன்கிற ஒரு சித்திரம் நமக்கு உருவாக்கி தரப்படுது. இப்போ அதன் அடிப்படையில் தான் நாமளும் வாழ்க்கையை வாழ துவங்குவோம். ஏன்னா எல்லாரும் அதையே தானே செய்கிறாங்க. இப்போ நானும் அப்படியே வாழ துவங்குவோம். 40-45 வயசாக இருக்கும்போது அதையெல்லாம் அடைந்திருப்போம். நல்ல வேலை இருக்கும், ஒரு வீடு இருக்கும், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கும். அப்போது நம்முடைய அகங்காரம் ஓரளவு முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போது அடுத்து என்ன செய்யணும்? அகங்காரம் முழுமை அடைஞ்சிருச்சு. ஆனால் நாம் இன்னும் முழுமை ஆகலை. ஏன்னா நாம் முழுமையாகணும்னா நம்முடைய உடலில் இருக்கும் அந்த உண்மையான தேவைகள் வெளிப்படணும். நாம் நம்ம முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளணும். இது வரைக்கும் விதை முளைச்சிதுன்னு சொல்கிறத காட்டிலும் இப்போ ஒரு தேங்காய் வந்து மட்டையோடு இருக்குதுன்னு வைங்க, அது கை காலெல்லாம் முளைச்சி அது முளைக்கிறதுக்கு முன்னாடி தன்னை அழகுபடுத்தி கொள்ளுதுன்னு வைங்க, அதைத்தான் நம்ம அகங்காரத்தை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது விதவிதமாக தன்னை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதனுடைய வடிவத்தை மாற்றிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு தேங்காய். அதை போல் நம்முடைய அகங்காரம் எவ்வளவு உறுதியாக இருக்கோ அவ்வளவு சிக்கலாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ உண்மையாக நாம் வெளிப்படுத்தி கொள்ளணும்னா அந்த தேங்காய் தன்னைத்தானே புதைத்து கொள்ளணும், தான் முளைப்பதற்கு தன்னை அனுமதிக்கணும். அது நம்மளுக்கு பயம். ஏன்னா செடி முளைக்கணும், விதை முளைக்கணும்னா ஓரிடத்தில் நிலையாக இருக்கணும். அது எந்த இடம்னு நம்மளுக்கு தெரியுமா? அது குடும்பமா, வேலையா, நண்பர்களா, நம்முடைய பொழுதுபோக்கா, எதில் நாம் ஸ்திரப்படுத்தி கொள்ளணும்? இப்போ இருக்கிற வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்தி கொள்கிறதா? இப்போ நாளைக்கு இதை விட நல்ல வாழ்க்கை வந்தால் என்ன பண்ணுறது? அப்படி தான் நமக்கு பயந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆழமாக நமக்குள் ஆழ்வதற்குள்ள நம்மளுக்கு கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, பயங்கள் இருக்குது. அதனால் அப்படியே ஏதாவது செஞ்சுட்டு அப்படியே நம்ம நல்ல மரமாக வளரணுன்னு தான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் நான் நிறைய படிச்சுக்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அலைந்து கொண்டே இருக்கோம். அதுதான் அகங்காரம். அப்போது அந்த 40-45 வயசு ஆகும்போது நம்மளுக்கே ஒரு சலிப்பு உருவாகிடும். ஏன்னா ஆழ்மனம் அவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்காது. அது வெளிப்பட துடிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணோன்னா அகங்காரத்தை கொண்டு அதை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஈர்க்கப்படுதல் காணொலியில் விளக்கியிருக்கேன், ஏன் நாம் மற்றவர்களால் ஈர்க்கப்படுகிறோம் அப்படின்ட்டு. அது ஈர்க்கப்படுறோன்னா ஏதோ ஒன்று நாம் வளர வேண்டியது இருக்குது, நம்ம இன்னும் முழுமையடைய வேண்டியது இருக்குதுன்னு அது காட்டுது. அப்போது நம்முடைய அகங்காரம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அது தன்னை வந்து ஒரு முழுமையான மனிதனாக வெளிப்படுத்தி கொள்ள தான் முயற்சிக்கும். தனக்குள்ளே இருக்கும் குறைகளெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் நல்ல மனிதன், எல்லோராலும் விரும்பப்படும் தகுதி கொண்டவன் அப்படின்னு காமிச்சிக்கும். இது ஒரு விதத்தில் வந்து இது தேவை தான். ஏன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் என்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு இப்போ 45 வயசு ஆகிருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 200 பக்கங்கள் பதிவுகளை எழுதி 2000 பதிவுகளை எழுதி 1000 காணொலிகளை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் இதை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போது இந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு நான் இவ்வளவு செயல்களை செய்ய வேண்டியது இருக்குது, இவ்வளவு நாள் வாழ வேண்டியதாக இருக்குது இல்லையா? இப்போது 20 வயசுலேயே யூடியூப் ஆக்சஸ் கிடச்சி நான் சேனலை உருவாக்கி நான் பேச தொடங்கியிருந்தேன். யோசிச்சு பாருங்கள், இந்த பக்குவம் தெளிவு எனக்கு அப்போ இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஒரு முட்டாளாக கோமாளியாக தான் நான் வெளிப்பட்டிருப்பேன். அந்த மாதிரி நான் பல இடம் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன். ஏன்னா எழுதும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசு என்ன ஏன்னா மற்றவர்கள் வாசிக்கணும்னு எதிர்பார்க்கும்.
அப்போ அவங்க வாசிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமல் அந்த முதிரா வயதில் நம்மளை நாம் மாற்றிக்கொள்வோம். அது இன்னும் பெரிய சிக்கலை உருவாக்கும். இதுதான் அகங்காரத்தை வச்சு செய்வது. அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், மற்றவங்க எதை ரசிப்பாங்க, எதை விரும்புவாங்கன்னு கவனித்து அதற்கேற்றாற் போல் நாம் வெளிப்படுத்தி கொள்வோம். உண்மையில் நம்ம அதைத்தான் அகங்காரத்தின் மூலமாக செய்கிறோம். அப்போது நம்முடைய அகங்காரம் போதுமான அளவு பக்குவம் பெற்றிருக்கும் போது தான் அது இந்த விதையின் ஓடு உடைந்து உண்மையில் அது முளைக்கத் தொடங்கும். அப்போ அகங்காரம் பக்குவமாவதற்கு இவ்வளோ நாட்கள் ஆகும். அது பல்வேறு விதங்களில் காயம்பட்டு பல்வேறு வெற்றிகளை பெற்று தோல்விகளை அடைந்து வாழ்க்கையை வெவ்வேறு விதங்களில் கவனித்து இது கிடையாதே நான், இப்படி கிடையாதே நான் அப்படின்னு யோசித்து அப்போ உண்மையான நான் யார் என்று தேடும்போது நமக்கு தெரிய வரும், அந்த நான் நமக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாளாக நம்ம வெளிப்படுத்தின நான் நம்முடைய உண்மையான நான் இல்லை, அது ஒரு போலி நான். ஆங்கிலத்தில் அதை ஃபால்ஸ் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அது எல்லாருமே அப்படி தான் வாழத் தொடங்குவோம். ஒரு போலியான ஒரு அடையாளத்தை வச்சு வாழத் தொடங்கி அப்பப்போ நம்ம அதை சரி செஞ்சு கொண்டே வருவோம். ஆனால் சில ஆழமான விஷயங்களை முழுமையாக சரி செய்து கொள்ள முடியாது. அதுக்கு தான் இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் போன்றவை நிகழ்கின்றன. அதெல்லாம் நம்மளை மீறி நிகழ்வது. அப்போது இவ்வளோ நாள் நம்மளை அந்த பாதுகாத்து வந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பேர்? அதை தான் உளவியலில் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. தமிழில் தற்காப்பு கவசங்கள்னு சொல்லலாம். அதாவது இதெல்லாமே அகங்காரம் தன்னை காத்து கொள்வதற்காக உருவாக்கும் சில வித்தைகள், திறன்கள்னு சொல்லலாம். இப்போ ஒரு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா, என்னுடைய ட்ராமாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய அம்மாவிடமிருந்து எனக்கு போதுமான அன்பு கிடைக்கல. இப்போ நான் தேடிக்கிட்டு இருந்தது அதுதான். அதை எங்கே நான் தேட முடியும்? பெண்களிடம் மட்டும்தான் தேட முடியும். ஆனால் பெண்களிடம் அன்பு கிடைக்குமா? அம்மாவின் அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. எல்லா பெண்களுனாலும் அதை தர முடியாது இல்லையா? அப்போது அதை தரக்கூடிய சரியான பெண் வேண்டும். அப்போது அதை எப்படி நான் கண்டுபிடிப்பது? தெரியாது இல்லையா? அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா, மனம் பல்வேறு விதமான கற்பனைகளை உருவாக்கிக்கும். உதாரணத்துக்கு இதில் போட்டிருக்கு சப்ளிமேஷன், கீழே கடைசியில் இருக்கிறது வலது பக்கம். அது என்னதுன்னா மேன்மைப்படுத்துதல்னு சொல்லலாம். அதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கோபம், காமம், பொறாமை போன்ற உணர்ச்சிகளை நம்ம நேரடியாக வெளிப்படுத்த முடியாது. அவ அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்மை அறியாமல் அதை வேறொரு விதத்தில் மேன்மைப்படுத்துவோம். இப்போ பெண்ணின் மீது இருக்கும் காதலை அப்படியே அம்மாவின் மீது இருக்கும் அன்பாக மாற்றுவது, ஒரு கடவுளை தாயை போல வணங்குவது. ஸோ இதெல்லாம் சப்ளிமேஷன். இது ஒரு விதத்தில் தேவையா? உண்மைன்னா அது தவறு தான். ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்கும்போது தான் அவன் உண்மையான மனிதன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தாயாகவோ பார்த்தான் அப்படின்னா அவனிடம் மாயை இருக்குன்னு பொருள். ஏன்னா தாய் என்பது ஒரு பெண்ணை தாயாக பார்ப்பதுக்கு இந்திய மரபு சொல்லி தந்தது. மேலை மரபுலாம் அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அம்மாவே வயசு தன் பையனை மகனாக மதிக்க மாட்டாங்க. இன்னொரு ஆணாக தான் கருதுவாங்க. அவங்க விலக்கி வச்சிருவாங்க. ஆனால் இந்தியாவில் அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரியான வாழ்க்கை முறை மரபு நம்மளுடையது. இப்போ நான் அந்த மரபில் பிறந்ததுனால என்னை அறியாமல் அந்த சப்ளிமேஷன் எனக்குள்ளே ஊடுருவி இருக்குது. அது எப்படி நம்மளுக்கு கற்றுத்தரப்பட்டது? நம்முடைய பண்பாட்டு கல்வி, மரபு கல்வி போன்றவற்றின் மூலமாக. ஏன்னா நம்மளுக்கு காமத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு நம்மளுக்கு சொல்லித்தர்றது இல்லை. இப்போ மேலை நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15-16 வயசு நம்மளுக்கு காமத்துக்கான தேவைகள் எழத் தொடங்கும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் நட்பு கொள்கிறார்கள், காமத்தில் ஈடுபடுகிறார்கள்னா அவர்களுக்கிடையே ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு நம்பிக்கை, உடன்பாடு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அது எப்படி உருவாகுது? அதுதானே வளர்ந்த மனிதர்களுக்கு அடையாளம். வளர்ந்த மனிதர்கள்னால் ஒருவருடைய ரகசியத்தை இன்னொருடன் பகிர்ந்து கொள்வது, இன்னொருடைய ரகசியத்தை நாம் கவனிப்பது, இது எல்லாமே. அப்போ இயல்பாகவே பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் அந்த 15-16 வயசுலேயே ஒருவர் பக்குவம் ஆகிடுறாங்க. சில விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது.
அது வேறு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது அது வேற. பட் இந்த வாழ்க்கை முறையில் இருக்கிற வித்தியாசங்களை கவனியுங்க. இப்போ மேலை நாடுகளில் இந்த தற்காப்பு கவசங்களை டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் தெளிவாக கவனிப்பாங்க. அது பொய். ஏன்னா அது நம்முடைய அகங்காரம் இன்னும் பக்குவம் அடையாதுங்கிற காட்டுது. அது தேவைதான். ஒரு குழந்தை ஒழுங்காக சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் அதுக்கு சைடில் 2 குட்டி சக்கரங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா? அதை போல தான். அதை வச்சு ஓட்டி 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 ஒரு கட்டத்தில் அது பேலன்ஸ் பண்ண கற்றுக்கும். அப்புறம் அதை எடுத்துகிட்டு அது தானாக ஓட்ட கற்றுக்கும். அதே போல் தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம், இந்த தற்காப்பு கவசங்களும் நம்மளுடைய அகங்காரம் முழுமையாகும் வரைக்கும், அதற்கான பக்குவம் வர வரைக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். இது பல இருக்குது. நான் அவற்றை பற்றின ஒரு விரிவான பதிவு எழுதியிருக்கேன். அதற்கான இணைப்பை தந்திருக்கேன், பாருங்கள் அதில். ஸோ இதை நாம் நுட்பமாக கவனிக்கணும். ஏன்னா இதையெல்லாம் நம்ம அறியாமல் நாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒருவரை குருன்னு கருதுவது, அப்புறம் வேலை செய்யும் இடத்துல மேனேஜர் திட்டினார்னா வீட்டுக்கு குழந்தைய அடிப்பது, உப்பு போடாத விஷயங்களுக்கு மனைவியை திட்டுவது, இப்படி நிறைய நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் உண்மையான உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருப்பது. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்களான்னா நம்மளுக்கு பசியாக இருக்கும், சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சொல்ல முடியுமா? இல்லைங்க வேண்டாங்கன்னு தான் சொல்லுவோம். அதான் நாகரீகம். இப்போ நாகரீகங்கிற பேர்லேயும் நாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அது வேறு வழி கிடையாது. சாப்பிட்றீங்கன்னு சொன்னாலும் மதிப்பு இருக்காது. அதே சமயம் அவர் நம்முடைய அண்ணன், நம்ம ரொம்ப நெருக்கமானவர்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நாம் ஏன் போய் சொல்லணும்? இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா சில சமயம் நம்மளை அறியாமல் அதை சொல்லுவோம். சாப்பிட்றீங்களான்னா இல்லைங்க வேண்டாங்கன்னு. நம்ம தெளிவாக சிந்திக்காமல் அந்த நான்கிற புரிதல் இல்லாமலே வார்த்தைகள் வெளியில் வரும். இப்போ அதையெல்லாம் கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தற்காப்பு கவசங்கள்ங்கிறது. ஏன்னா இது மூலமாக தான் நம்முடைய மனமும் அகங்காரமும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம எதை பார்க்குறோம், எதை பார்க்கல, எப்படி பார்க்குறோம், எப்படி புரிந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் இந்த தற்காப்பு கவசங்கள் முடிவு பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, மகாபாரதத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான். அது இதை தான் சுட்டி காட்டுது. இப்போது ரொம்ப ஆழமான ட்ராமாவில் இருப்பாங்க. கர்ணன் தாய் தந்தை இல்லாமல் அனாதையாக பிறந்தவன். நான் பல இடங்களில் விளக்கியிருக்கேன். அம்மா ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம்னு. ஏன்னா அம்மா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு தான் யாருங்கிற புரிதலே இருக்காது. அம்மா அணைத்து ஆறுதல் தந்து உணவிட்டு கவனித்து கொள்ளும்போது அந்த அணைப்பு மூலமாக தன்னுடைய உடலை புரிந்து கொள்ளும். தான் யாருங்கிற புரிதல் அந்த குழந்தைக்கு வரும். அது வரலைங்கும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தை இறுகி போயிருக்கும். ஏன்னா யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதுக்கு ஈஸியான வழி அப்படியே பாறை போல் இறுகி இருப்பது. யார்கிட்டையும் எதுவுமே பேச வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம். அதை தான் அந்த கர்ணன் கவச குண்டலம்ங்கிறது குறிப்பிடுது. அதனால தான் தற்காப்பு கவசங்கள். இப்போது இது ஒரு சரியான குடும்பத்தில் சரியான குழந்தை பருவம் அமையாமல் நாம் வாழ நேரிட்டால் நமக்கு இந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பம் இருக்கும்போது பெரியவர்கள் இருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட பேசும்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பற்றி தெரிய வந்துடும். நம்ம பொய் சொல்கிறோம், இது அதீதமாக பேசுகிறோம், ரொம்ப பணிவாக இருக்கும், நம்மளுக்கு நிறைய தெரிய வரும். பொதுவாக பெரியவங்களுக்கு தானே ஏதோ சுட்டி காட்டுவாங்க. ஏன்டா இப்படி பேசுகிற, ஏன் இப்படி பண்ணுற, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம எல்லோருக்கும் வாய்ப்பது கிடையாது. இந்திய குடும்பங்களில் தமிழ் சூழலில் அதற்கெல்லாம் வாய்ப்பு, அதற்கான சாத்தியக்கூறு எளிது கிடையாது. அப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது குறைகளோட போதாமைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை என்னென்னா நம்மளிடமிரும் குறைகளை தான் நம்ம குழந்தைகளும் வளருவாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம் இது. ஏன்னா நம்ம ரொம்ப இறுகி போயிருந்தோம்னா நம்ம குழந்தைகளால் கூட நம்மகிட்ட பேச முடியாது. ஸோ இது அப்புறம் இன்னொன்று நம்மளுடைய புரிதல்களெல்லாம் குழந்தை மேலே திணிக்க பார்ப்போம். இப்போ நாம் நம்முடைய அம்மாவை கடவுளுக்கு இணையாக கருதலாம். அதுக்காக நம்முடைய குழந்தைகள் மனைவி எல்லாம் அவங்கள காலில் விழுந்து கும்பிடணும்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் எப்படி வாழ முடியும் யோசிச்சு பாருங்கள். அப்படி அம்மாவை ரொம்ப போற்றக்கூடிய ஒரு மகனுக்கு திருமணம் ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டி எப்படி நடத்துவான், அவன் எப்படி மதிப்பான்? நம்ம குடும்பங்களை நடக்கிறத பார்க்கலாம்ல.
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பல ஆண்கள் வந்து அம்மாவோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு சமூக பண்பாட்டு பிரச்சனையே கூட. ஏன்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம், இதெல்லாம் உளவியல் கோணத்தில் பார்க்கணும். இப்படி பார்த்தோம்னா நம்ம விட வயதானவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், மற்றவர்களிடமும் எவ்வளவோ குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நம்முடைய மரபு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. பெரியவங்கன்னா நம்மளோட வயசில் பெரியவங்களை அவங்கள மதிக்கணும், பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரிலாம் சொல்லித்தரப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டோம்னா அந்த புரிதல் எல்லாமே நிலைகுலைய தொடங்கும். ஆனால் இதை கண்டுக்கவே மாட்டோம். இது வந்து ஒரு நீண்ட காலமாக இது மேலை நாடுகளில் விரிவாக பேசப்பட்டிருக்கு. இதை பற்றி யாராவது தமிழில் பேசியிருக்காங்களா, எழுதியிருக்காங்களா? ஏன் செய்வது கிடையாது? ஏன்னா எழுதுகிறவங்க பேசுகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வயதானவர்களாக இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க. இதெல்லாம் எழுதுனா அவங்களிடம் இருக்கும் முட்டாள்தனமும் வெளிப்பட தொடங்கும். இப்போ அதனால தான் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம தமிழால் பலவற்றை கற்றுக்கொள்ள முடியுது, பல்வேறு வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனாலும் நம்முடைய சார்பு நிலை, அதன் காரணமாக நம்மால் எதையுமே கற்றுக்கொள்வது கிடையாது, யாரும் ஒழுங்காக கற்றுத்தருவதும் கிடையாது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லிட்டு சினிமாவை பார்த்துட்டு சினிமா நடிகர்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படி தான் வாழ்ந்துட்டுருப்போம். அம்மா உணவகம் இருக்கும், டாஸ்மாக் இருக்கும், ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே நீடூழி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனை? இது உண்மையாக வளரணும்னு ஆர்வம் இருக்கிற ஒருவர் அதை தெரிந்து கொள்ளணும். இப்போ அதன் மூலமாக தன்னை சரி செய்து கொண்டு வளர முடியும், வாழ முடியும். நம்மளுக்கு அதை பற்றில என்ன கவலை? ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? நம்மளுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் போதும் இல்லையா? ஐபிஎல் மேட்ச் நடந்தால் போதும், அவ்வப்போது தேர்தல் நடந்தால் போதும், அதுக்கு 500 1000 கொடுத்தா போதும். யார் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு? தேவையில்லாத விஷயம். நாம் தான் முடிவு செய்யணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.